ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். வாங்க நாவல்குள்ளார போகலாம். அஜயும் வசந்தும் அவர்கள் திட்டமிட்டபடியே நிலாவுடன் கிளம்பினர். அஜய் காரை ஓட்டி கொண்டிருந்தான். சிறிது நேரம் காரை ஓட்டியவன், வசந்த் எனக்கு தோல் வலிக்குது, நீயே டிரைவ் பண்ணுறியா என கேட்டான். தோல் வலிக்குதா? ஏண்டா? அது எங்கேயோ இடிச்சிட்டேன் போல. சரி வா, நானே காரை ஓட்டுறேன் என்று வசந்த் டிரைவர் சீட்டுக்கு செல்ல, தோலை பிடித்தபடியே அமர்ந்திருந்தவனை பார்த்த நிலாவிற்கு நன்கு புரிந்தது, தான் அடித்ததால் தான் அவளுக்கு நன்றாக அடிபட்டிருக்கிறது என்று. முதலில் வருத்தப்பட்டாலும் அவன் செய்த செயல்களுக்கு அதற்கு அவன் பட்டுத்தான் ஆக வேண்டும் என்றும் தோன்றியது. சிறிது தூரம் சென்றதும் வசந்த் நிலாவிடம் திரும்பி, நிலா, இந்த மலை மேலே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அங்கே போய் வேண்டிக்கிட்டா வேண்டிக்கிட்டது நடக்குமாம், போலாமா என கேட்டான். அவளும் சரியென்று விடவே கார் மலையேறத் தொடங்கியது. கோவிலில் வந்து இறங்கினார்கள். அஜய் பூஜை சாமான்களை வாங்கும் பொழுது மிகவும் பதட்டமாக இருப்பது போல் நிலாவிற்கு தோன்றியது. அவள் வசந்திடம் திரும்பி, ஏனண்ணா உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப நர்வஸாக இருக்காரு என கேட்கவும், இல்லைம்மா, ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங் இருக்காம், அதுக்கு டைமுக்கு போக முடியுமோன்னு தான் அவன் டென்ஷனாக இருக்கான் என்று பொய் சொல்லி சமாளித்தான். அவனுக்குமே உள்ளுக்குள் பந்தய குதிரை ஓடிக்கொண்டு தான் இருந்தது. அதை மிகவும் சிரமப்பட்டு தான் மறைத்து கொண்டிருந்தான். தன்னை நம்பும் பெண்ணை ஏமாற்றுவது வசந்துக்குமே வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அதையும் விட அஜயே அவனுக்கு முக்கியம். அஜய்க்காகத்தானே இதை செய்கிறோம் என சொல்லி தன் மனதை அடக்கி கொண்டிருந்தான். மூவரும் கோயிலை அடைந்திருக்க பூஜைக்காக கொடுத்துவிட்டு நிலா கண்மூடி நின்றிருந்தாள். அவளுக்கு என்ன வேண்டுவது என்று தெரியவில்லை. தனக்கென்று எதுவும் தராமல் எல்லாவற்றையும் வஞ்சித்து பிடுங்கி கொண்ட கடவுளிடம் அவள் இப்பொழுதெல்லாம் எதுவும் வேண்டுவதும் இல்லை. கண்மூடி சிறிது நேரத்திலேயே கழுத்தில் ஏதோ ஊர்வது போல் தோன்றவும் கண் திறந்து பார்த்த நிலா உறைந்து போனாள். ஏனெனில் அஜய் அவள் கழுத்தில் தாலி கட்டி முடித்திருந்தான். அதிர்ச்சி இன்னும் குறையாமல் அஜயை மட்டுமே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். நிலா, வா போகலாம் என அவள் அவன் கையை பிடித்து கூட்டி போன பொழுதுதான் நடந்ததையும் நடப்பதையும் முழுமையாக உணர்ந்தவள் அவன் கையை உதறிவிட்டு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்று கத்தத் தொடங்கினாள். அவர்களின் நல்ல நேரம். கோயிலில் யாரும் இல்லை. கோவிலில் பூசாரியும் ஏதோ பிஸியாக இருந்ததால் அவர்களை கண்டு கொள்ளவில்லை. நிலா, கத்தாத ப்ளீஸ் என்ற அஜயை ஓங்கி கன்னத்தில் அறைந்தவள் அப்படியே அமர்ந்து அருகிலிருந்த தூணிலேயே சாய்ந்தபடி அழத் தொடங்கினாள். அவள் அழுது முடிக்கட்டும் என காத்திருந்தவர்களுக்கு அது தற்போதைக்கு நடக்கப் போவதில்லை என்று நன்கு புரிந்தது. நிலா, போதும் வா என அஜய் அவள் கையை பிடித்து தூக்க எழுந்து நின்றவள், உங்களுக்கு வெக்கமா இல்லையா? தாலியை கட்டிட்டா நான் உங்கள் கூட வாழ்ந்துடுவேன்னு நினச்சிங்களா? நீங்கள் கட்டின தாலியை கலட்டி உங்கள் மூஞ்சிலேயே வீசிட்டு போயிட்டே இருப்பேன் என்று அவள் கூறி முடிக்கவில்லை. அதற்குள் அஜய் அவள் கன்னத்தில் பலமாக தன் அடியை இறக்கியிருந்தான். அவள் கன்னத்தை பிடித்தவாறு விக்கித்து நின்றாள். நீ பேசின வரைக்கும் போதும் நிலா. இனிமேல் நீ என்னோட வைஃப். உன்னோட வாழ்க்கையும் எனக்கு சொந்தமாயிருச்சு. இனி நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். இதுக்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் அஜய். உன்னோட சம்மதம் இனி எனக்கு தேவையில்லை. அஜய் ப்ளீஸ், உங்களோட வாழ்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. என்னை ரொம்ப கம்பல் பண்ணால் நான் சூசைட் பண்ணிட்டு செத்துருவேன், பார்த்துக்கோங்க. ஏன் நிலா, உனக்கு மட்டும்தான் சூசைட் பண்ண தெரியும்னு நினச்சியா? எனக்கும் தெரியும். வா, 2 பேரும் சேர்ந்தே சாகலாம். உன்னோட வாழத்தான் முடியல, அட்லீஸ்ட் சாகவாச்சும் முடியுதே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான் என்றபடியே அவள் கையை பிடித்தவாறு வேகமாக அந்த மலையின் உச்சிக்கு செல்லத் தொடங்கினான். முதலில் அஜய் பொய் சொல்கிறான், தனக்காக கண்டிப்பாக சாக மாட்டான் என்று தான் தோன்றியது அவளுக்கு. அதனால் அவனுடன் இணைந்து நடந்தாள். ஆனால் மலையின் உச்சிக்கு சென்று குதிக்கலாமா என கேட்ட அஜயை கண்டு ஒரு கணம் திகைத்து போனாள். தன்னை இந்தளவிற்கு அவன் நேசிக்கிறான், அவன் உண்மையிலேயே அவளுக்காக உயிரை விடுவானா என்று அறிந்து கொள்ள அவளுக்கு ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் அதற்கு விலை அவனது உயிரல்ல என்பதை உணர்ந்தவள் அஜயின் கையை தட்டி விட்டுவிட்டு வேகமாக கீழிறங்கி நடக்கத் தொடங்கினாள். முன்வந்து அவளை தடுத்தவன், ஏன் நிலா போற, சாகலான்னு சொன்ன, வா என மீண்டும் அவள் கையை பிடிக்க, வேண்டாம் அஜய், போயிடலாம் வாங்க. நான் வரமாட்டேன். நீ வரலனா போ, நான் மட்டுமாச்சும் குதிக்கிறேன் என்று சொல்லி சென்றவனை தடுத்தவள், வேண்டாம் அஜய் ப்ளீஸ். இல்லை நிலா, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் போகிறேன். இல்லை அஜய், நான் உங்கள் கூடவே இருக்கேன், பொய் சொல்லாத. இல்லை அஜய், நிஜமாக தான் சொல்கிறேன். அப்படியா? சரி, என் மேலே அடித்து சத்தியம் பண்ணு, என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு. அவள் தவித்தபடியே அவனை பார்க்க, எனக்கு தெரியும் நிலா, நீ ப்ராமிஸ் பண்ண மாட்டேன்னு என்று சொன்னபடியே அவன் மீண்டும் மேல் நோக்கி நடக்க ஆரம்பிக்க அவன் கையை பிரித்து தடுத்தவள் அவள் தலைமேல் கை வைத்து, இனிமேல் நீங்களே போக சொன்னால் ஒழிய நானும் உங்களை விட்டு போக மாட்டேன், ப்ராமிஸ், போதுமா என்று விட்டு அவனை இழுத்து கொண்டு கீழ் நோக்கி நடந்தாள். அதில் அவன் மிகவும் சந்தோஷப்பட, தேங்க்ஸ் டி பொண்டாட்டி என்றான். அவனின் இந்த அழைப்பு அவளுக்குள் ஆத்திரத்தை தர, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இனிமே தான் என்கிட்ட நிறைய பட போகிறீங்க. என்னை எவ்வளவு படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனால் நீ என் கூட இருந்தால்
மட்டும் போதும், அது எல்லாத்தையும் நான் தாங்கிப்பேன் என்று சொன்னவனை என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. கீழே இறங்கி வந்தவர்கள் நேராக காருக்கு சென்றார்கள். வசந்தை பார்த்த நிலாவிற்கு அவ்வளவு கோபம் வந்தது. உங்களை நம்பித்தானே வந்தேன். என்னை நிஜமாவே நீங்கள் தங்கச்சியாக நினச்சிருந்தா இப்படி பண்ணியிருப்பீங்களா? ஏன் என்னை ஏமாற்ற உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என சரமாரியாக அவனை கேட்டுவிட்டு காரில் ஏறி அமர்ந்து விட்டாள். அதன் பிறகு யாரிடமும் ஒரு வார்த்தையை கூட பேசவில்லை. அழுதபடியே வந்தவள் கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிவிட அவளை பார்த்த அஜய்க்குத்தான் பாவமாக இருந்தது. ஒரு கையில் அவன் கட்டிய தாலியையும் மறு கையில் அவன் அடித்ததால் அவள் வில்படிந்த கன்னத்தையும் ஏந்தியபடி தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்க்கும் பொழுது அவனுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. அவளை அடித்து மிரட்டி சம்மதிக்க வைத்ததை நினைக்கும் பொழுது அவனுக்கு அவன் மீதே வெறுப்பும் வந்தது. நிலாவை சிறிது நேரத்தில் எழுப்பியவன் சாப்பிடுவதற்காக ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். நிலா, என்ன சாப்பிட்ற? எனக்கு ஜூஸ் மட்டும் போதும். உடனே வசந்த், ஏன் நிலா, ஜூஸ் மட்டும் எப்படி போதும், ஏதாவது சாப்பிடு என்றான். ஆனால் அவள் வசந்தை ஏறிட்டும் பார்க்கவில்லை. அவனுடைய பேச்சை சட்டை செய்யவும் இல்லை. அஜய், நான் சொன்னதை மட்டும் ஆர்டர் பண்ணுங்க என்று விட்டு திரும்பி கொண்டாள். அஜய் சென்றதுமே, ஏன் நிலா, அஜய் தானே தப்பு பண்ணினா, அவன் கூட மட்டும் பேசுகிற, ஆனால் என்கிட்ட பேச மாட்டேங்கிற. அவளின் இந்த புறக்கணிப்பு வசந்திற்கு மிகுந்த வலியை கொடுத்தது. அஜய் இப்படி ஏதாவது ஏடாகுடமாக பண்ணுவார்னு எனக்கு தெரியும். அவர் என்னை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் நீங்கள் எனக்கு பண்ணினது துரோகம், நம்பிக்கை துரோகம். என்னால் உங்களை மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அவளது வார்த்தைகளில் தான் வசந்த் குற்ற உணர்வில் மிகவும் உடைந்து விட்டான். பின்னர் அனைவரும் சாப்பிட்ட பிறகு ரெஸ்ட் ரூம் செல்வதற்காக சொல்லிவிட்டு வந்து அஜயின் தாத்தாவிற்கு ஃபோன் செய்தாள் நிலா. தாத்தாவிடம் அவன் தனக்கு தாலியை கட்டி விஷயத்தை சொன்னாள். அதற்கு அவர் மிகவும் மகிழ்ந்து போனார். ஆனால் அடுத்தடுத்து அவள் சொன்ன விஷயங்களை கேட்டவர் அதிர்ந்து தான் போனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள். ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.